அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழகத்தில் 1 முதல் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக புற்றுநோய் தடுப்பூசி போடப்படும். இதற்காக 38 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் முடிந்த பிறகு திட்டம் அமலுக்கு வரும். தனியார் மருத்துவமனையில் அதிக செலவில் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள் கூட இதன் நன்மை பெறுவார்கள் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா. சுப்பிரமணியன் அறிவித்திருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு: ஐப்பசி மாத முகூர்த்த நாளான இன்று 27ஆம் தேதி பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது. இதன்படி வழக்கமாக 100 டோக்கன்கள் வழங்கப்படும் அலுவலகங்களில் 150 டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதேபோல 200 டோக்கன்கள் வழங்கப்படும் அலுவலகங்களில் 300 டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் அதிக பத்திரப்பதிவு நடைபெறும் 100 அலுவலகங்களுக்கு கூடுதலாக சாதாரண மற்றும் தக்கல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பத்திரப்பதிவுத்துறை ஐஜி தெரிவித்திருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பு: திருச்செந்தூர் கோவில் கந்தசஷ்டி திருவிழாவின் சூரசம்ஹாரம் நடப்பதை ஒட்டி இன்று அக்டோபர் 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறைக்கு பதிலாக 8/11/2025 அன்று 2வது சனிக்கிழமை அலுவலக நாளாக அறிவிக்கப்படுகிறது. நான்காவது அறிவிப்பு: வருகிற டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட CSIR நெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அக்டோபர் 27ஆம் தேதி இன்றே கடைசி நாள். பட்டதாரிகள் csirnet.nta.ac.in என்ற இணையதளம் வழியாக துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், மேலும் விண்ணப்பங்களில் திருத்தம் செய்ய நவம்பர் 1ஆம் தேதி வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் காலியாக உள்ள மின் குறை தீர்ப்பாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க அக்டோபர் 27ஆம் தேதி இன்றே கடைசி நாள் ஆகும். மேலும் விவரங்களை அறிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் tnerc.tngov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: சூரசம்ஹார விழாவை ஒட்டி திருச்செந்தூருக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இன்று இயக்கப்பட உள்ளது. திருச்செந்தூரில் இரவு 9 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயிலானது இரவு 10:30 மணிக்கு நெல்லை சென்று அடையும். மறுமார்க்கத்தில் நெல்லையில் இரவு 11 மணிக்கு புறப்படும் ரயிலானது இரவு 12:30 மணிக்கு திருச்செந்தூர் சென்றடையும். ஆறுமுகநேரி, நாசரத், ஸ்ரீவைகுண்டம், செய்திங்கநல்லூர், பாளையங்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். ஏழாவது அறிவிப்பு: தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சியானது இன்று 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடக்கிறது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இயக்காட்டுதாங்கல் ETII அலுவலக சாலை சிட்கோ தொழில்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் வளாகத்தில் இது நடக்கிறது. இந்த பயிற்சி வகுப்பில் தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களின் தரம் அறிதல், கேரட் மதிப்பீடுகள், ஆசிட் சோதனை, எடை அளவு இணைப்பான், விலை நிர்ணயிக்கும் முறை, ஹால்மார்க் மற்றும் போலியான நகைகளை அடையாளம் காணும் நடைமுறைகள் போன்றவை கற்றுத்தரப்படும். எட்டாவது அறிவிப்பு: வங்கக்கடலில் மையம் கொண்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுவடையக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தும் உள்ளது. சென்னையில் இருந்து 770 கிலோமீட்டர் தொலைவில் புயல் சின்னம் கடலில் மையம் கொண்டுள்ளது. ஆந்திராவின் மசுலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினம் இடையே நாளை அக்டோபர் 28ஆம் தேதி மோந்தா புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று அக்டோபர் 27ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதேபோல செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு எனவும், நாளை அக்டோபர் 28ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 9வது அறிவிப்பு: உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நவம்பர் 14ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் உரிமை தொகை கோரி புதிதாக பெறப்பட்ட விண்ணப்பங்களை வருவாய்த்துறையினர் தீவிரமாக கள ஆய்வு செய்து வருகின்றனர். அதில் குடும்ப வருமானம் உள்ளிட்ட தகவல்களை மறைத்து விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பமானது நிராகரிக்கப்படும்.
அண்மையில் அரசு பணியில் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினர் விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்காது. விண்ணப்பித்தவர்களின் ரேஷன் கார்டில் சரியான முகவரி இல்லை என்றாலும் 1000 ரூபாய் கிடைக்காது என கூறப்படுகிறது. 10வது அறிவிப்பு. நாளை அக்டோபர் 28 தமிழ்நாடு அரசு 4000 கோடி மதிப்பில் 6.99% பிணைய பத்திரங்கள் ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யப்படுவதாக நிதித்துறை செயலாளர் அறிவித்திருக்கிறார். இந்த ஏலமானது இந்திய ரிசர்வ் வங்கியால் மும்பையில் உள்ள அதன் மும்பை கோட்டை அலுவலகத்தில் நாளை 28 நடத்தப்படும். போட்டி ஏலக்கோப்புகள் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள்ளாகவும், போட்டியற்ற ஏலக்கோப்புகள் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாகவும் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த வங்கி சேவை முறையில் மின்னணு படிவத்தில் நாளை அக்டோபர் 28 சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. நாளை மறுநாள் தென்காசி மாவட்டத்தில் அக்டோபர் 29 மற்றும் 30 தேதிகளில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்கிறார். 30 தேவர் குரு பூஜையை ஒட்டி பசும்பொன்னில் உள்ள தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார். 24, 25 தேதிகளில் திட்டமிடப்பட்டிருந்த பயணம் மழையால் ரத்து செய்யப்பட்டதால் இப்போது அவர் செல்கிறார். 12வது அறிவிப்பு. பீடி மற்றும் திரைப்படத்துறையைச் சேர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இம்மாதம் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரி, ITI, டிப்ளமோ பயிலும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. scholarship.government.in என்ற முகவரியில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அவர்கள் பயிலும் கல்வி நிறுவனங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கும் மாணவர்கள் தங்களுடைய பெயரில் வங்கி கணக்கு மற்றும் ஆதார் அட்டை வைத்திருக்க வேண்டும். 13வது அறிவிப்பு. நடப்பாண்டுக்கான RTE மாணவர் சேர்க்கையானது வரும் 30 நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஒதுக்கீட்டை விட அதிக விண்ணப்பங்கள் வந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் முன் குலுக்கல் முறையில் அக்டோபர் 31 மாணவர் தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும், இந்த RTE மாணவர் சேர்க்கை செயல்முறையானது பள்ளி கல்வித்துறை வலைத்தளத்தின் மூலம் வெளிப்படையாக செயல்படுத்தப்படுகிறது எனவும், இதை மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் மேற்பார்வையிடுவார்கள் எனவும், இந்த திட்டத்தில் ஆதரவற்றவர்கள், HIV-யால் பாதிக்கப்பட்டவர்கள், 3ஆம் பாலினத்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 14வது அறிவிப்பு. வங்கியில் கணக்கு லாக்கர் பயன்படுத்துபவர்களுக்கு நவம்பர் 1 முதல் புதிய விதி அமல்படுத்தப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய விதிகளின்படி வங்கியில் கணக்கு பராமரிப்பவர்கள் தாங்கள் விரும்பும் 4 பேரை வாரிசுதாரர்களாக நியமித்து அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய தொகையையும் வெளிப்படையாக அறிவிக்கலாம். இதேபோல லாக்கர் வசதியை பயன்படுத்துபவர்களுக்கும் வாரிசுதாரர்களாக 4 பேரையும் நியமிக்கலாம். லாக்கர் பராமரிப்பவர்கள் ஒருவேளை மரணம் அடைந்தால் அவர்களுக்கு பின்னர் யார் அதனை கையாள வேண்டும் என்பதையும் அவர்கள் தெரிவிக்கலாம். இதனால் உரிமை கோரப்படாத பணம், நகை உள்ளிட்ட உடைமைகள் கணிசமாக குறையும் எனவும், புதிய விதியை அமல்படுத்த தேவையான நடவடிக்கைகளையும் எடுக்குமாறும் வங்கிகளுக்கு உத்தரவிடப்பட்டும் உள்ளது. கடைசியாக 15வது அறிவிப்பு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழாவை ஒட்டி 3 தினங்களுக்கு மதுபான கடைகள் செயல்படாது என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் 28, 29, 30 ஆகிய 3 தினங்கள் மூடப்படும். 3 நாட்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடைசியாக 16வது அறிவிப்பு. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் 4 வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. 2026 மார்ச், ஏப்ரல் மாதங்களில் பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக ஏற்கனவே அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.